பண்ணியிருக்கணும் எடப்பாடி, உண்மையிலேயே ஒரு பொதுச்செயலாளரு கட்சி நலன் விரும்பியா இருந்தால், இல்லங்க நம்ம சேர்றோம் அதில ஒண்ணும் மாற்றம் இல்ல. பட் நான் வந்து நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறேன். அடுத்த ம். செயற்குழு, பொதுக்குழுன்னு ஒண்ணு முடிவு பண்ணி, அதுக்கப்புறம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிக்கலாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்திருக்கலாம். சொல்லாம கொள்ளாம போனாரு, டெல்லி போனாரு, அமித்ஷாவ பார்த்தாங்க ஒரு 6, 7 பேர் சேர்ந்து. ம். திருப்பி ம். அதே மாரி வந்தாரு, அமித்ஷாவ பார்த்து பேசுனாங்க. உடனே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு கடுமையான அதிருப்தியா இருக்கு, கிரவுண்ட் லெவல்ல. ஸோ இத சமாளிக்கிறதுக்குடைய முதற்கட்டமா நான் பார்க்குறேன் இது. இந்த விருந்து. ஓகே. 2வது கட்சியில உள்ள சின்ன சின்ன குழப்பங்களையும் இதுக்கு ஏன்னா ம். ஜெயக்குமார் அப்படியே ஒரு மாரி பட்டும் படாமையே இருக்காரு. ம். இல்லைங்களா? நான் அவர் சுத்தமா பேசல. பட் எம்எல்ஏக்கள்லயும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா செங்கோட்டையன் ஒரு மாரி அதிருப்தியில இருக்காரு. இன்னும் தங்கமணியும் அதே மாரி தான் இருக்காரு. வெளிய காட்டிக்கிறது இல்ல தங்கமணிலாம். ஸோ இவங்கெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். அவங்கள பேசுவாரு. அதனால ஒரு விருந்துக்கான விஷயங்கள். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எலக்ஷனுக்கு முதற்கட்டமா எம்எல்ஏக்களுக்கு சில கவனிப்புகள் கூட இருக்கலாம். ம். ம். அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வெளிய வருது.